உங்க டிசைன்ஸ்ல மினிமல் கலர் யூஸ் பண்ணுங்க அண்ட் ஃபாண்ட்டை ப்ராப்பரா அலைன் பண்ணுங்க. இதெல்லாம் காமனா நிறைய டிசைனர்ஸ் உங்களுக்கு சொல்ற விஷயம். பட் இதை தாண்டி நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனரா மாறணும் அப்படின்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு 4 டெக்னிக்ஸை இந்த வீடியோல ஷேர் பண்றேன். மறக்காம இருக்க சேவ் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, நெகட்டிவ் ஸ்பேஸ் டெக்னிக். உங்க லோகோல ஹைட் ஆயிருக்க செகண்டரி மீனிங் தான் நம்ம நெகட்டிவ் ஸ்பேஸ் டெக்னிக் சொல்லுவோம். ஸோ இது உங்க லோகோவோட மெமரபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் உங்க பிராண்டை கிளவரா காமிக்கும். நம்பர் 2, கன்சிஸ்டன்ட் ஸ்ட்ரோக் வித். உங்க டிசைன்ல யூஸ் பண்ற ஸ்ட்ரோக்ஸை ஒரே வெயிட்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரே பிக்சல் ரேட்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் உங்க டிசைன்ஸ் அமெச்சூரா ஃபீல் ஆகும். நம்பர் 3, கோல்டன் ரேஷியோ கிரிட் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நம்ம நார்மலா ஒரு லோகோ டிசைன் பண்ணும்போது அதை ஸ்கெட்ச் பண்ணிட்டு ஸ்கெட்ச் பண்ணதை இல்லுஸ்ட்ரேட்டர்ல இம்போர்ட் பண்ணிட்டு பென் டூல் வச்சு டிரா பண்ண ஸ்டார்ட் பண்றோம். இப்படி பண்ணாம நம்ம ஷேப்ஸை வச்சு நம்ம ஸ்கெட்ச் மேல அலைன் பண்ணிட்டு ஷேப் பில்டர் டூலை வச்சு நம்ம அதை டிரா பண்ணும்போது நம்மளோட டிசைன் இன்னுமே ப்ரொஃபஷனலா ஃபீல் ஆகும் அண்ட் ஷேப்ஸ் எல்லாமே அக்யூரேட்டா இருக்கும். நம்பர் 4, மல்டிபிள் லாக்கர். அதாவது ஒன்ஸ் உங்க லோகோ கம்ப்ளீட் ஆன பிறகு கிளையண்ட்டுக்கு பிரசன்ட் பண்ணும்போது அதை 3 ஃபார்மேட்ல பிரசன்ட் பண்ணுங்க. உங்க லோகோ மட்டும் தனியா அண்ட் உங்க லோகோ அண்ட் டைப்போகிராஃபி அண்ட் உங்களோட டெக்ஸ்ட் மட்டும் தனியா. ஸோ இப்படி பிரசன்ட் பண்ணும்போது உங்க லோகோ கிளையண்ட் கிட்ட இன்னுமே ப்ரொஃபஷனலா ரீச் ஆகும். இந்த டிசைன் ட்ரிக்ஸ்லாம் உங்க டிசைன்ஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ட்ரிக்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட டீட்டெயில் PDF நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்.